Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் பேப்பர் 2ல சைக்காலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுக்குமே கலந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 100 கொஸ்டின்ஸ் சைக்காலஜியில் தனியாக பார்த்துருப்போம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. புதுசாக பார்க்குறவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும். பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். On that note, move on to the questions. திரிபு காட்சிக்கு மற்றொரு பெயர் டேஷ். ஆன்சர் தவறான புலன்காட்சி. நெக்ஸ்ட் ஒன். மேம்பாடு என்பதன் செம்மை நிலை டேஷ். ஆன்சர் முன்னேற்றம் மற்றும் முதிர்ச்சி. நெக்ஸ்ட் ஒன். மனித வாழ்க்கையின் காலகட்டத்தில் முதல் வளர்ச்சிசார் பருவம் டேஷ். ஆன்சர் குழவி பருவம். நெக்ஸ்ட் ஒன். அனைத்து மனவெழுச்சிகளும் அதிக அளவில் வெளிப்படக்கூடிய பருவம் டேஷ். ஆன்சர் குமர பருவம். நெக்ஸ்ட் ஒன். குழந்தையின் டேஷ் மாதத்தில் எடை இரட்டிப்பாகிறது. ஆன்சர் 5. நெக்ஸ்ட் ஒன். மரபு பண்புகள் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு மாறுவதை படிக்கும் உயிரியல் பிரிவு டேஷ். ஆன்சர் மரபியல். நெக்ஸ்ட் ஒன். பொது உளவியல் டேஷ் பிரிவில் இது அடங்கியுள்ளது. ஆன்சர் கற்றல், சிந்தித்தல், மன உணர்ச்சிகள், எழுச்சிகள், புலன்காட்சி, ஊக்குவித்தல். நெக்ஸ்ட் ஒன். மரபு பண்புகள் குழந்தைகளுக்கு எதன் மூலம் கடத்தப்படுகின்றன? ஆன்சர் ஜீன்கள். நெக்ஸ்ட் ஒன். இரு கரு இரட்டையர்களின் ஒத்தத்தன்மை டேஷ் சதவீதமாகும். ஆன்சர் 50% நெக்ஸ்ட் ஒன். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் யார்? ஆன்சர் கெலாக். நெக்ஸ்ட் ஒன். குமர பருவத்தினரின் பிரச்சனையை ஆராய்ந்தவர் யார்? ஆன்சர் ஸ்டான்லி ஹால். நெக்ஸ்ட் ஒன். அடலசன்ஸ் என்னும் சொல் டேஷ் மொழி சொல்லாகும். ஆன்சர் லத்தீன். நெக்ஸ்ட் ஒன். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு கூடியது என்றவர் யார்? ஆன்சர் லிப்டன். நெக்ஸ்ட் ஒன். பெற்ற அனுபவத்தின் பிரதிபலிப்பு டேஷ். ஆன்சர் மீளாக்க கற்பனை. நெக்ஸ்ட் ஒன். குழந்தைகளின் பார்வை கவன வீச்சு டேஷ். ஆன்சர் 3-7. நெக்ஸ்ட் ஒன். முதிர்ச்சி அடைந்தவர்களின் கவனவீச்சு டேஷ். ஆன்சர் 6 முதல் 7 வரை. நெக்ஸ்ட் ஒன். டச்சிடோஸ்கோப்பினை வடிவமைத்தவர் டேஷ். ஆன்சர் ஆர்பி கேட்டல். நெக்ஸ்ட் ஒன். கவனம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. நெக்ஸ்ட் ஒன். பியாஜேவின் அறிவு வளர்ச்சி நிலைகள் எத்தனை? ஆன்சர் 4. நெக்ஸ்ட் ஒன். குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது டேஷ். ஆன்சர் கவனமீச்சு மற்றும் புலன் இயக்கம். நெக்ஸ்ட் ஒன். கவனித்தலை தீர்மானிக்கும் புறக்காரணி டேஷ். ஆன்சர் புதுமை. நெக்ஸ்ட் ஒன். ஒருவரின் கவன அலைச்சல் டேஷ் வினாடிகள் வரை இருக்கும். ஆன்சர் 3 முதல் 25 வினாடிகள். நெக்ஸ்ட் ஒன். செயல்திட்ட முறையை ஆதரித்தவர் டேஷ். ஆன்சர் ஜான் டூயி. நெக்ஸ்ட் ஒன். குறுக்கீட்டு கொள்கை டேஷ் தொடர்புடையது. ஆன்சர் நினைவு. நெக்ஸ்ட் ஒன். புலன்காட்சியின் கூறுகள் டேஷ். ஆன்சர் புலனுணர்வு, நரம்பு மண்டலம், அனுபவம். அடுத்து. புலன்காட்சியை பாதிக்கும் அகக்காரணிகள் டேஷ். ஆன்சர் கருத்தேற்றம். நெக்ஸ்ட் ஒன். பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் உள்ள படிநிலைகள் டேஷ். ஆன்சர் 4. நெக்ஸ்ட் ஒன். புலன்காட்சி வழி முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் அன்றியே அப்பொருள் பற்றிய உணர்தலை டேஷ் என்கிறோம். ஆன்சர் மனபிம்பம். நெக்ஸ்ட் ஒன். புலனியக்க நிலையானது பிறப்பு முதல் டேஷ் வரை உள்ளது. ஆன்சர் 2 வயது. அடுத்து. வளர்ச்சி என்பது டேஷ். ஆன்சர் விட்டு விட்டு நடைபெறும். நெக்ஸ்ட் ஒன். மொழியில்லா சோதனை டேஷ் வகை சோதனையை சார்ந்தது. ஆன்சர் ஆக்க சிந்தனை. நெக்ஸ்ட் ஒன். சிந்தனைக்கு பெரிதும் துணை புரிவது டேஷ். ஆன்சர் மொழி வளர்ச்சி. அடுத்து. கவனம் என்பது டேஷ். ஆன்சர் புறத்தூண்டல், அறிவு சார்ந்த மற்றும் புலன்கள் சார்ந்த செயல்கள். அடுத்து.
கவன இன்மையின் காரணம் டேஷ். ஆன்சர் ஆர்வமின்மை, புலன் அனுபவமின்மை, நாட்டமின்மை முதலியவை. அடுத்து கவனத்தை பாதிக்கும் அகக்காரணி டேஷ். ஆன்சர் ஆர்வம். நெக்ஸ்ட் ஒன் கவனத்தை பாதிக்கும் புறக்காரணி டேஷ். ஆன்சர் உருவ அளவு. அடுத்து ஒரு தூண்டலில் கவனத்தை செலுத்தும் போது வேறு ஒரு கவனம் மாறுதல் டேஷ் எனப்படும். ஆன்சர் கவனக்குலைவு. நெக்ஸ்ட் ஒன் சாயல் என்பது டேஷ். ஆன்சர் மனபிம்பம். அடுத்து மனித உடலில் எத்தனை வகை சுரபிகள் உள்ளன? ஆன்சர் 2. நெக்ஸ்ட் ஒன் ஒரு குழு டேஷ் பொறுத்து ஒருமைப்பாட்டுடன் இயங்கி வளர்ச்சி பெறும். ஆன்சர் குழு தலைவரின் திறமை. நெக்ஸ்ட் ஒன் லிப்பிட் மற்றும் ஒயிட் தலைமையை எத்தனை வகைகளாக பிரித்துள்ளனர்? ஆன்சர் 3. நெக்ஸ்ட் ஒன் பள்ளியின் செயற்பாடும் வகுப்பறை செயற்பாடும் எவ்வகைப்பட்டது? ஆன்சர் குழு இயக்கமுடையது. நெக்ஸ்ட் ஒன் வகுப்பறை குழுவின் தலைமை யார்? ஆன்சர் ஆசிரியர். தட் இஸ் நோட் ஹியர். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர், அதே மாதிரி வகுப்பாசிரியர், மாணவர்கள், அந்த மாதிரி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான். அதனால் கொடுத்த கொஸ்டின் இது. அந்த நெக்ஸ்ட் ஒன் கற்றலில் வளர்ச்சியை ஒரு வரைபடமாக விளக்குவது டேஷ். ஆன்சர் கற்றல் வளைகோடு. நெக்ஸ்ட் ஒன் மாணவர்களின் கற்றலை கற்றல் பாதை கொண்டு ஒப்பிட்டு பார்த்தவர்கள் டேஷ். ஆன்சர் பிரையன். நெக்ஸ்ட் ஒன் நேரடி முன்னேற்றத்தை காட்டும் வளைகோடு டேஷ். ஆன்சர் குழி கற்றல் கான்கேவ். நெக்ஸ்ட் ஒன் எதிர்மறையான முன்னேற்றத்தினை காட்டும் கற்றல் வளைகோடு டேஷ். ஆன்சர் குவி கற்றல் கான்வெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆரம்பத்தில் கற்றல் பலன் எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் பலன் குறையும். நெக்ஸ்ட் ஒன் செயற்கை தூண்டல் இயற்கை தூண்டலுக்கு உரிய வலுவினை பெற்று அதே எதிர்வினையை பெறுவது எது? ஆன்சர் ஆக்க நிலையிருத்தம். நெக்ஸ்ட் ஒன் ஆக்க நிலையிருத்தம் எவ்வகை கற்றலில் பயன்படுகிறது? ஆன்சர் மொழி கற்பித்தல். ஸோ சைக்காலஜியிலேருந்து கொஸ்டின்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமருமே வந்து அடுத்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஐ மீன் ஸ்டாண்டர்ட்ஸு 9th 10th 11th அண்ட் 12th. ஸோ சைமல்டேனியஸாக இங்கிலீஷ்லேயுமே உங்களுக்கு வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.